வரைக்கும் பாயா பாயா குருமா செய்கிறதுக்கு முதல்ல இந்த பாயாவை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். குருமா பண்ணுறதுக்கு வெங்காயம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சது எண்ணெயில் வதக்கலாம். நேரமாக வதங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மிளகாய் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு. இந்த பாயா வெந்தோடனே அப்புறமா எடுத்து இதில் கலந்துட்டு தேங்காய் தண்ணி போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் கொண்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அரைஞ்சி வச்சா தக்காளியை போட்டுடலாம். நம்ம நீட்டு சைஸில் வெட்டிக்கோங்க. வெங்காயம், தக்காளி இப்படியெல்லாம் நல்லா இதுவாகிடணும். தேங்காய் தண்ணியை ஊற்றி நல்லா கொதித்து வரட்டும். அப்போ பாயா வெந்தது அதில் தூக்கி ஊற்றி கொத்தமல்லி, பச்சை மிளகாய், எலுமிச்சப்பழம் ஜூஸ் போட்டு இறக்கிட வேண்டும். மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்துருச்சு. ஒரு 15-20 நிமிஷம் வச்சா நல்லா வெந்து. இப்போ எடுத்து அந்த இதில் போட்டுடலாம். பிழிஞ்சு விட்டுடலாம். இல்லை ஒரு அரை எலுமிச்சை சாரை பிழிஞ்சு விட்டுட்டேன். பிழிஞ்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. ஆட்டுக்கால்